தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு ரமணி சுந்தரராஜனுடைய பணிவான வணக்கங்கள். இன்று திருவம்பாவையினுடைய 12ஆம் பாடலை பார்க்க இருக்கிறோம். ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன், நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன், இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி, வார்த்தைகள் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய, அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இரும் சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய். இதுவே இந்த 12ஆம் திருவம்பாவையினுடைய வரிகள். ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். இந்த பிறவி எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, எத்தனையோ பிறவிகள் நாம் எடுத்து வந்திருக்கிறோம். இதையே திருவாசகத்திலேயே நம்முடைய சிவபுராணத்திலே மாணிக்க வாசக பெருமான் ரொம்ப அழகா சொல்றார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சூரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். இப்படி பல பிறவிகள் நாம எடுத்திருக்கோம். புல்லா பூடா புழுவா மரமா அப்படின்னு மாணிக்க வாசகர் செல்லா நின்ற இத்தாவர சங்கம். இதுக்கு ஏதாவது முற்றுக்கொள்ளி இருக்கா, இதுக்கு அப்புறம் நான் பிறவி எடுக்க மாட்டேன் அப்படின்னு நமக்கு தெரியுமானா நம்மளால யூகிக்க கூட முடியாது. இதையேத்தான் அருணகிரிநாத பெருமான் தன்னுடைய திருப்புகழ்ல ரொம்ப அழகா பதிவு செய்றார். எழு கடல் மணலை அளவிடினதீதம் எனதிடர் பிறவி அவதாரம். அதாவது 7 கடல் இருக்கு இல்லையா, அந்த கடல்ல இருக்கக்கூடிய மணல்கள், அந்த மணல் எல்லாம் எண்ணணுமா? நடக்கிற காரியமா இது? ஆனா அந்த மணலெல்லாம் எண்ணி முதிர்ச்சிட்டா கூட அதை கூட முடிச்சிட முடியும். எழுக்கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர்பிறவி அவதாரம். நான் என்னுடைய பிறப்பு எடுத்திருக்கேன் இல்லையா, அது இந்த மணலோடைய அளவை விட அதிகமா இருக்கு அப்படின்னு ரொம்ப அற்புதமா இங்கே நம்முடைய அருணகிரியார் பதிவிடுகின்றார். கடனுணதபயம் அடிமை உன்னடிமை கடுகி உன்னடிகள் தருவாயே. சரி, இந்த பிறவியிலேருந்து நம்ம விடுபடணும்னா நமக்கு ஒரே வழி என்னன்னா, அந்த திருப்பாதத்துல சரணடைகிறது மட்டும்தான். அதனால்தான் இங்கே மாணிக்க வாசக பெருமான் ரொம்ப அழகா சொல்றார். ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன், நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன். அந்த தில்லையம்பதியிலே அற்புதமாக ஒரு பதத்தை, முக்கியமாக இடது பதத்தை தூக்கி ஆடிக்கொண்டு நமக்கு காட்சி தருகின்றார் நம்முடைய நடராஜ பெருமான். இந்த நடராஜமூர்த்திக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இன்னொன்று. அதாவது என்னன்னா, முத்தொழில் எல்லாருக்கும் தெரியும். படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த தில்லை சிற்றம்பலத்திலே தீயாடும் கூத்தன் எந்த தொழிலை செய்கின்றார்னா 5 தொழிலை செய்கின்றாராம். அதனா 5 தொழில்: படைத்தல், காத்தல், அழித்தல். சரி, மற்ற 2 தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மறைத்தல், அருளல் அப்படிங்கிற மற்ற 2 தொழில். அதாவது படைத்தல் தொழில், அந்த நடராஜ பெருமானுடைய மூர்த்தத்தை பார்த்தோம்னா அதுல உடுக்கை இருக்கும். அந்த உடுக்கையின் ஒலி சத்தத்துல தான் நாத பிரம்மம் தோன்றியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்தா நமக்கு இசை, வேதம் ஆகியவை உருவாகின. அப்போ படைத்தல் என்பது அந்த உடுக்கையிலிருந்து எழுந்தது. படைத்தல் தொழில். காத்தல் தொழில், இறைவன் எல்லோரையும்
எப்படி காத்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னா, அவருடைய அன்பு பார்வையினாலே, தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அபய ஹஸ்தத்தினாலே வரம் அருளி எல்லோரையும் காத்து கொண்டிருக்கின்றார். படைத்தல், காத்தல், அழித்தல். ஒரு பக்கம் உடுக்கன்னா இன்னொரு பக்கம் நெருப்பு. அந்த தீயை வைத்துக்கொண்டு எம்பெருமான் அந்த அழித்தல் தொழிலை செய்கின்றார். அதே போல மறைத்தல், அருளல். நடராஜ பெருமானுடைய திருவடியிலே முயலகன் என்னும் அரக்கனை வைத்திருப்பார். அது கண்ணுக்கு அவ்வளவா தெரியாது. மறைத்தல் தொழிலை செய்கின்றார். இதுதான் அந்த மூர்த்தி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஐந்தொழிலே இந்த மறைத்தல் தொழில். சரி, எதற்காக இந்த மறைத்தல் தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே ஒரு விஷயம்தான். இப்போ எனக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நல்ல விஷயமா இருந்தா சந்தோஷம்தான். இதே ஒரு கெட்ட விஷயம் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, என்னால இந்த வாழ்க்கையை நிம்மதியா நடத்த முடியுமான்னு நடத்த முடியாது. அப்போ மறைத்தல் என்பது மிகவும் மிகவும் அவசியமாகிறது. அப்போ எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கிறது. உன் ஜென்மத்துல நாம என்னவா இருந்தோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. அடுத்த ஜென்மத்துல நாம என்ன பிறவி எடுக்க போறோம் எதுவுமே நமக்கு தெரியாது. இந்த மாதிரி எல்லாமே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி மறைத்து வைக்கப்பட்டிருப்பதால் தான் உலகம் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த மறைத்தல் தொழிலை எம்பெருமான் நடத்துகின்றார். அதே போல அருளல். இந்த அருளல் எல்லாரும் என்ன நினைப்போம்னா, அருள்றதுன்றது கையால அபயஸ்தம் காட்டி அருள்கின்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, திருவடியை தூக்கி நிறுத்தி அருள் செய்கின்றார். இந்த காலுக்கு இருக்கக்கூடிய ஒரு மகிமையே தனி. யாராவது ஒருத்தர் ஒரு பெரிய தவறு செஞ்சிட்டார் அப்படின்னா, அவங்க நேரா போய் என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் செய்யலன்னு சொன்னா கூட அவங்களுக்கு கோபம் தீரவே தீராது. பல முறை நம்ம மன்னிப்பு கேட்டா கூட மனசு ஏத்துக்காது. ஆனா சட்டுன்னு ஒரு நிமிஷம் அவங்க காலில் விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அடாடா என்னப்பா இது, காலில் எல்லாம் விழற, போப்பா விடுப்பா, இனிமேல் என்ன, இனிமேல் இந்த மாதிரி செய்யாத அப்படின்னு எப்பேற்பட்ட கோவமா இருக்கிறவங்க கூட அந்த காலில் விழுந்த உடனே அந்த கோபம் போயிடும். சாதாரண மனிதர்களுக்கு எப்படின்னா, இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டு விட்டால் அவர் எப்படிப்பட்ட விஷயத்தையும், எப்படிப்பட்ட பாதகத்தையும், எப்படிப்பட்ட பாவச் செயலையும் மன்னித்து விடுவார். அப்படிங்கிறது தான் இந்த அருளல்ங்கிற அற்புதமான விஷயம். அப்போ நமக்கு முக்தி கிடைக்கணும்னா நாம பிடிச்சு கொள்ளக்கூடிய ஒரே ஒரு இடம் எதுனா இறைவனுடைய திருவடி மட்டுமே. அவருடைய திருவடியை சரணடைந்தால் மட்டுமே நமக்கு இந்த பிறவி என்னும் ஒரு சாகரத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். அப்படி வானும் குவலயமும் எல்லோமும், இந்த வானம் இந்த உலகம் எல்லாவற்றையும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி, இத படைத்தார், அப்புறம் காத்தார், அப்புறம் அழிச்சார். இது அவருக்கு ஒரு விளையாட்டு மாதிரி. இப்போ நம்மலாம் இந்த காலத்துல செல்போன் எல்லாரும் யூஸ் பண்றோம். ஒரு செல்போன்ல ஒரு கேம் விளையாடுறோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஒரு 4 ரவுண்டு போச்சுன்னா 5ஆவது ரவுண்ட் போய் சில நேரத்துல தோத்துருவோம். திருப்பி முதல்ல இருந்து வரணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கேம்லயும் நம்ம முன்னடைவு கொண்டே போகணும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கேம்ல இருந்து நம்ம வெளியே வந்துடும், கேம் ஓவர்னு வந்துடும். இப்படி அது ஒரு கேம். ஆனா அதுல வின் பண்றதுன்றது எப்போ அப்படின்னா, சரியான பாதையில நம்ம போனாதான். அதாவது கரெக்டா அவங்க கொடுக்குற அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், கிஃப்ட்டு, இது எல்லாத்தையும் நம்ம சரியா பயன்படுத்தி நம்ம அந்த கேமை விளையாடணும்னா அதை பாஸ் ஆகி நம்ம வின் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் இங்கே இறைவனும் நமக்கு பலவிதமான விஷயங்களை நமக்கு கொடுக்கிறார். அதையெல்லாம் நாம் பயன்படுத்தி இந்த வாழ்க்கை என்னும் பயணத்தை நல்லபடியாக முடித்து இந்த விளையாட்டிலிருந்து அவருடைய திருப்பாதத்துக்கு சரணடையணும். காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி, வார்த்தைகள் பேசி வளை சிலம்ப, வார்க்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய. நம்ம என்ன பண்றோம்? இறைவனுடைய லீலைகளை பேசிக்கொண்டு நம்முடைய கைவலைகள் எல்லாம் ஒலிக்க ஒலிக்க இந்த அற்புதமான குளிர்ந்த நீர்ல நீராட வேண்டும். அந்த வளையல் ஓசையை கேட்டு நம்முடைய உடல் முங்கி முங்கி குளித்து, நம்முடைய இந்த கூந்தல் எல்லாம் நனைய வைத்து, அந்த வண்டுகள் எல்லாம் மொய்க்கக்கூடிய பூவை தலையிலே சூடிக்கொண்டு இந்த பொய்கையிலே நாம் நீராடி
அந்த இறைவனுடைய திருப்பாதத்தை எண்ணி மகிழ்வோம் அப்படின்னு சொல்றார். பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடேலோர் எம்பாவாய். அப்படிப்பட்ட இறைவனுடைய திருப்பாதத்தை மனதில் தியானம் செய்து நாம் இந்த சுனையிலே நீராடி அவருடைய திருவருளுக்கு பாத்திரமாவோம் என்று சொல்லி இந்த திருவம்பாவையை முடிக்கின்றார். மீண்டும் அடுத்த திருவம்பாவையில் சந்திப்போம்.